கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 69ஆம் பாகத்தில் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை எழுந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கர்த்தர் இன்னைக்கு அருமையான வார்த்தை கொடுக்கிறாரு. அதாவது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஏன்னா ஒருத்தர் வந்து பார்வை இல்லாமல் இருக்கிறாரு, இயேசப்பா சுகம் கொடுத்தாரு. அப்போ நம்ம சாதாரண மக்கள் என்ன நினைப்போம், குணமடைஞ்சோடனே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீடு, நம்ம பக்கத்துக்காரங்க, நம்ம உடம்பு இருந்தவங்க அவங்கள பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக ஓடிப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. உன்னை ரட்சித்தது என்றால் உடனே அவன் பார்வையிழந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அதாவது நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு பின் சென்றான் அப்படின்னா இயேசு மேலே அவனை வாஞ்சியா இருந்து இயேசப்பா அநேக மக்கள் வந்து இயேசப்பா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த அநேக மக்கள் இவனு ஒருவரா இயேசுக்கு பின் சென்றான்னு நம்ம படிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இயேசுப்பாவை நேசிக்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் யாரு பார்வையிடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் 10:46 பார்த்தீங்கன்னா, பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ வேட்டைக்கு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பர்த்திமேயு, அதாவது பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் போகும்போது நிறைய ஆள் நடமாட்டம் நடத்துறது வந்து ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கிற வேலை தான் அவருடைய வேலை. வந்து கண்ணு தெரியாதவங்க என்ன செய்ய முடியும், தர்ம மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கக்கூடியவர் அந்த பர்த்திமேயு வந்து அந்த வழி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இயேசு அந்த வழியில் வந்து வரன்னு தெரிஞ்சு, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் வந்து நம்ம ஆள் ஜனங்கள் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அநேக ஜனங்கள் வராங்க, அதில் இயேசப்பா முக்கியமாக வராரு. அப்போ இந்த என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய வந்து கண்ணு தெரியாமல் இருக்கிற நோயை கர்த்தர் குணமாக்குவார் வந்து விசுவாசிச்சிருக்காங்க. அதனால தான் இயேசப்பா சொல்லியிருக்காரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அதாவது இயேசப்பா வந்து வருகிறார் என்று அறிஞ்சு, ஏன்னா இயேசப்பா வருகிறார் என்று அறிஞ்சோன்னா ஏன் கூப்பிடுறான் அப்படின்னா, இயேசப்பா வந்து நோயை குணமாக்குவார், உங்களுக்கு வந்து அவருடைய கண் பார்வையிடன்னு அவர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்காரு. அப்போ ஒரு விசுவாசம் இயேசப்பால் கட்டாயம் முடியும், அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்ததுனால தான் இயேசப்பா பார்த்து அவர் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை திட்டினார்கள். அப்போ அந்த கூட பார்த்தீங்களா, இயேசு சுற்றி கூட நிறைய பேர் அவங்க கம்மல் இருக்க மாட்டியா, நீ எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, கம்மல் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அந்த கூட வந்து அதட்டுறாங்க. அடுத்து அவன் வந்து அந்த அதட்டுறதுலாம் வந்து செவி கொடுக்காம மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அதாவது முதல்ல வந்து தாவீதின் குமாரனே சொல்லி கூப்பிட காட்டினோம், இப்போ இன்னும் அதிகமா அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்படின்னா ஏன் கூப்பிட்டான்? ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது இயேசப்பா கேட்காம இருக்கலாம், மறுபடியும் இயேசப்பா வந்து கேட்கணும் இருக்காண்டி மற்றவங்க சொல்றதுல அசட்டப்படல. நம்மளுடைய டாக்டர் என்ன, நமக்கு கண்ணு தெரியணும், ஏசப்பா பார்வை நம்ம மேல விடணும். ஏசப்பா பார்வை நம்ம மேல விழுந்துச்சுன்னா நம்ம பார்வை தெளிவோட இருந்து மற்றவங்க அதட்டினாலும் சரி திட்டினாலும் சரி அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு, ஏசப்பா வந்து நம்ம மேல பார்வையோட இருந்து முன்னிலும் அதிகமாய் கத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு நின்று, பார்த்தீங்களா, அடுத்த வாரத்தை பார்த்தீங்கன்னா இயேசு நின்று. அப்போ இயேசுக்குன்னா அதிகமாக நம்ம சவுண்ட் விட்டதுனால நம்ம வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தர் நம்ம தூரமாக கூப்பிடுறோம், அவங்களுக்கு காது கேட்கலாம், என்ன செய்வோம், காது கேட்க திரும்பி வருவோம். இன்னும் நம்ம வந்து எனர்ஜி ஃபுல் இதுமாதிரி கொடுத்து இன்னும் சத்தமாக கூடுவோம். அதே தான் அந்த பர்த்திமேயு கூட வந்து கூப்பிட்டுருக்கா. அப்படி கூப்பிட்டோட என்னாச்சு, இயேசு நின்று அவனை அழைத்தவர் சொன்னார். அவர்கள் அந்த கூடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அப்ப அழைக்கிறார் என்றார்கள்னா ஒரு ஆளா கூட போயிருக்காங்க, நிறைய பேர் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம கண்ணு தெரியாது, ஒரு ஆள் கை சுருக்கி இயேசுப்பாடு கூட்டு இருக்கணும், கூட நடுவில் சப்போர்ட் போயிருக்கலாம். அதனால தான் வந்து இயேசு நின்று அவனை அழைத்தவர் சொன்னார். அவர்கள் அந்த கூடனை அழைத்து, அவர்கள் அப்படின்னாலே நிறைய பேர், ஒரு 2 பேர் கூட இருக்கலாம். அவர்கள் இந்த கூட்டனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அப்படின்னா 2 பேர் இருக்காங்க என்றார்கள்.
உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். மேல் வஸ்திரத்தை எரிஞ்சு வீசிட்டு இயேசுவிற்கு வந்தான் போட்டுருக்கு. அப்படின்னா ஏசப்பாட்ட நம்ம கூப்பிட்ட சவுண்டு கேட்டுருச்சு, ஏசப்பா வர சொல்லிட்டு உற்சாகத்தில் துணிலத்துக்கு வீசிட்டு மேல் அங்கெல்லாத்துக்கு வீசிட்டு உற்சாகமா எழுந்து யார் வர அப்படி ஏசப்பாட்ட வர அப்படி. அப்போ உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்ற அதற்கு அந்த கூட ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். எஸ்பா வந்து அழைச்சிட்டு சொல்ற அப்படி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்து ஏசப்பா என்ன கேட்கிறாரு பார்த்தீங்கன்னா கூட பார்த்து இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த கூட ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அப்போ ஏசப்பாக்கு வந்து தெரியாம கட்டாயம் தெரியாம இருக்குமா? கட்டாயம் தெரியும். அவன் என்ன கேட்கிறான், அவன் வாயில் வார்த்தை என்ன வருதுன்னு முதல்ல கேட்கிறார். நீங்க 1000 தான் நீங்க வந்து ஏசப்பா உங்க மனசை அறிஞ்சா கூட நீங்க சொல்லி கேட்குறீங்களா? நீங்க ஏசப்பா நீங்க ஜெபம் பண்ணி கேட்குறீங்களா? அப்போ நம்ம தகப்பன் வந்து பிள்ளையை பார்த்து கேட்கிறாங்க, நம்ம பிள்ளை கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏசப்பா கேட்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குடன் ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். உடனே இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையிழந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பார்வை அடைஞ்சு சொந்தக்காரன் பார்க்க போல, உடன் பிறந்தவங்களை பார்க்க போல, ஊருக்கு போகல, பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க போல, நண்பர்களை பார்க்க போல, யாரும் பின்னாடி போறாடி இயேசுக்கு பின் சென்றார். இயேசு பின்னாடி அநேக கூட்டங்கள் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்து சீசர்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள இவன் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா பின் சென்றான்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏசப்பா மேல நீங்க இருக்க பட்சிக்கும் போது கர்த்தர் உங்களை வந்து உங்களுக்கு அபிவிதமா ஆசீர்வதிப்பார் என்று எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். நன்றி.